நான் மனோகர், முத்துக்குமார் மனோகர். சிங்களம் எதனை எதிர்பார்க்கிறதோ அதனை நிறைவேற்ற தெரிந்தோ தெரியாமலோ எமது மக்கள் கூட்டத்தினரில் சிலர் துணை போவது வருத்தமளிக்கும் விடயமாக உள்ளது. காணாமற் போனோரின் உறவுகள் சர்வதேச நீதி கேட்கும் சந்தர்ப்பத்திற்காக பலியோடு இத்தனை வருடம் காத்திருந்தனர். மக்கள் செயல் என்னும் இளையோர் அமைப்பினர் அணையா விளக்கு என்னும் பெயரில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் போராட்டத்தை கனிய வைத்து ஐநா பிரதிநிதியிடம் 7 அம்சங்கள் உள்ள கோரிக்கையை கையளிக்க திட்டமிட்டனர். ஆனால் மதிவான அரசியலை முன்னெடுக்க முனையும் சில அரசியல்வாதிகளும் யார் எக்கடு கட்டால் என்ன பரபரப்பை உருவாக்க இலக்குகளை அள்ளி பணம் பண்ணுவதை இலக்காக கொண்ட சில ஊடகவியலாளர்களும் தலைகளாக நின்றதை காணும் போது இரத்த கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்பட்டது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக காட்சியளிக்கும் CVK சிவஞானம் அவர்கள் தொடர்ச்சியாக 3வது நாளாக செம்மணி போராட்ட களத்துக்கு வந்திருந்தார். அவ்வளவுதான். கிளிநொச்சியிலிருந்து அன்றுதான் வந்த மோசமான வியாபாரி ஒருவர் நிகழ்ச்சி நிரலை தலைகளாக மாற்றியமைக்க முற்பட்டார். ஊடக நெறியை முழுமையாக கற்காததன் விளைவோ தமிழரின் போராட்ட வரலாற்றை அதன் வலியை அனுபவபூர்வமாக உணராததன் தன்மையோ இந்த மோசமான வியாபாரி செய்த அட்டகாசத்தினை பரபரப்பாக்க முனைந்தனர். தொடர்ந்து கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் வருகை தந்த போதும் சிலர் குழப்பம் விளைவிக்க முயன்றனர். பரபரப்பு தேடும் பலருக்கு இந்நிகழ்வும் உதவியது. என்ன செய்வது? சொல்வது சரியோ பிழையோ? யூடியூப்பில் பிரபலமாகிவிட்டால் MP ஆகிவிடலாம், அரசியலில் நிலைக்கலாம் என கணிசமானோர் என்னும் நிலை தோன்றிவிட்டது. இதற்கு சுமந்திரன் மீதான கடுப்பும் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை எடுத்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் தமிழர் தாயகத்தில் 1000 விகாரைகளை அமைக்க திட்டமிடும் கட்சியில் போட்டியிட்ட சந்திரகுமார் போன்றோர் மீதான எரிச்சலுமே காரணம். செம்மணியில் கடந்த புதன்கிழமை 25/6/2025 நடந்த நிகழ்வுகள் தான் இலக்குகளை திசை திருப்பும் விடயமல்ல. ஏற்கனவே தியாகி திலீபனின் நினைவு நாளை தமது அரசியல் எதிரிகளை சாடும் களமாக சட்டத்தரணி சுகாஸ் மாற்றியமைக்க முற்பட்டதும் பிழையான முன்னுதாரணமாகிவிட்டது. சுகாஸை நியாயப்படுத்த கட்சியினர் முனைந்தது தெரிந்து கொண்டே விட்ட தவறு. இது போன்ற நிகழ்வுகள் தான் டாக்டர் அர்ச்சனா போன்ற பரபரப்பு அரசியல்வாதிகள் உருவாக காரணம். அணையாத தீபம் ஏற்பாட்டர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தனர். ஐநாவிடம் விடுக்கப்படும் வேண்டுகோள் முதலீட்டை சரியான முறையில் வடிவமைத்தனர். எனினும் 2ஆம் நாள் நிகழ்வில் வேலன் சுவாமி ஆற்றிய உரை நிகழ்வின் நோக்கத்தை திசை திருப்ப பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டது. அதனை சாட்டாக வைத்து எல்லா கோளாறுகளும் உருவாகிவிட்டன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இடம்பெற்ற புலிகளின் குரல் ஆண்டு விழா நிறைவின் போது இலக்கு தவறிய கருத்து ஒன்றை வில்லிசை கலைஞர் குறிப்பிட்ட போது பொறுப்பாளர் பரதன் எவ்வாறு செயற்பட்டார் என்பதை எமது மக்கள் நன்றாக அறிவர். இவ்வாறான வரலாறுகளை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மூத்த ஊடகவியலாளர்கள் இளைய தலைமுறையினரான இன்றைய யூடியூப்காரர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டியது கட்டாயம், காலத்தின் கட்டாயம். கிளிநொச்சியில் இருந்து இந்நிகழ்வில் பங்கேற்க 14 பேருந்துகளில் வந்த மக்களின் உணர்வுகளையும் கதவடைப்பு செய்த வணிக மக்களின் பங்களிப்பையும் ஒரே ஒரு வணிகர் பயனற்றாக்க முனைந்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வோர் உரையாற்றும் பிரமுகர்களிடம் நிகழ்வின் நோக்கத்தை திசை திருப்பும் வரையில் கருத்து தெரிவிக்கவோ செயற்படவோ வேண்டாம் என தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். இதேவேளை அரசியல் கட்சியினர் வடக்கு கிழக்கு எமது தாயகம் என்ற வகையில் கிழக்கு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வடக்கிலிருந்து உத்தரவிட்டால் கிழக்கில் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் என்று திமிராக நடப்பதை விட்டு அந்த மக்களின் உணர்வுகளை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். உத்தரவுக்கு அந்த மண்ணில் வரவேற்பு கிடைக்காவிட்டால் தாறுமாறாக முடிவெடுக்க தயங்க மாட்டேன் என்று திமிராக செயற்படும் சுமந்திரனின் செயற்பாட்டுக்கு கடிவாளம் போட முனையாததை CVK மீது வடகிழக்கு மக்கள் சீற்றமடைய காரணம் என்ற உண்மையை அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கல்முனை பிரதேச செயலக விவகாரத்தில் சுமந்திரன் ஆடிய திருக்கூத்துகளால் தான் அடுத்து இடம்பெற்ற தேர்தலில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேர்ந்தது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறோம். சுமந்திரன் இன அழிப்புக்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை என அடம் பிடிப்பவர்.
இன அழிப்பு இடம்பெற்றது என வடக்கு மாகாண சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தமது சிங்கள எசமானர்களை திருப்திப்படுத்த அவர் ஆடிய ஆட்டங்களை முதுமை காரணமாக CVK மறந்துவிட்டார் போல இருக்கிறது. அதனால் தான் மிக திமிருடன் மோசமான முடிவுகளை சுமந்து நடக்கிற போது மௌனமாக CVK அங்கீகரிக்கிறார் போல இருக்கிறது. உதாரணத்துக்கு காரைதீவு பிரதேச சபையை சுட்டிக்காட்டலாம். முன்னாள் தலைவர் ஜெயசூரியலை ஏற்க முஸ்லிம் காங்கிரஸ் மறுக்கின்றனர் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. எங்களுடைய வீட்டுக்கு எமது உறவினர் வர வேண்டும் எனில் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்கள் வீட்டு நாய்க்கு உங்களது மனதும் பிடிக்கவில்லை, எனவே வீட்டுக்கு வராதீர்கள் என்று சொல்ல முடியாது. நாயை வீட்டுக்கு பின்புறமாக கட்டி வைப்பதே முறை. கடிவாளத்தை கைவிட்டு சுமந்திரன் குதிரை ஓடுவதை கட்டுப்படுத்த முயற்சிக்காவிட்டால் தமிழ் தேசியத்துக்காக கடந்த காலத்தில் CVK ஆற்றிய பங்களிப்பின் பெறுமதி அடியோடு அழிந்துவிடும். இனப்படுகொலைக்கு துணைவான சிறிதேர் தியேட்டரில் கால் வைத்ததை CVK எந்த விதத்தில் நியாயப்படுத்திவிட முடியாது. குறிப்பாக பொது வேட்பாளர் விடயத்தில் ஆதரவு வழங்கியோரை பழிவாங்கும் வெறியுடன் திமிராக செயற்படுவதை நிறுத்த வேண்டும். தவறுகளில் இருந்து பாடம் கற்க தவறுவோமாக இருந்தால் எதிர்கால சந்ததி சாபப்படும் நிலை ஏற்படலாம். அதுல வந்து இசை நிகழ்வு தடை செய்ததுன்னு சொல்லி அது என்ன அது முழுமையாக இருக்காது. யாழ்ப்பாணம் இந்து கல்வி குமாரசாமி மண்டபத்தில் புலிகளின் குரல் ஆண்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது ஒரு வில்லிசை குழுவினர் ஒருவர் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அவரது கருத்தில் இந்த பொருளாதார தடை என்பது முக்கியமான விடயமாக இருந்தது. ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வரும்போது அவர் சொல்லிய சில வார்த்தைகள் அதிபர் பிரேமதாசாவை கொச்சைப்படுத்துவதாக இருந்தது. அவரது பிறப்பை கொச்சைப்படுத்துவதாக அமைந்தது. அது அவர் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் எதற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்லி முடிவதற்கிடையில் பொறுப்பாளர் பரதன் வந்து மைக்கை எடுத்து இத்துடன் வில்லிசை நிகழ்ச்சி முடிவடைந்தது என்று சொன்னார். அந்த தனத்தில் தான் தனிய பிரபாகரன் மட்டுமில்லை, அவரோட இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரே இலக்கோடு தான் இருக்கிறார்கள் என்பதை காலம் சுட்டிக்காட்டியது. சரி, இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த கட்டுப்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும், இலக்கு தவறக்கூடாது என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. செம்மணியில் நடந்த மனித படுகொலை சம்பந்தமாக அன்றைக்கு குழப்பம் கொண்டு ஏற்பட்டது. கிளிநொச்சியிலிருந்து வந்த ஜீவன் என்பவர் நேரடியாகவே குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவர் எவ்வாறான பின்னணியில் இந்த செயற்பட்டார் என்று சொல்லி உங்களால் அவருடைய வயதுக்கு அவர் போராடி இருக்க வேண்டியவர். தெரியும், அவர் காலம் அவருடைய வயதுக்கு போராட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அதில் அவர் வெறும் வியாபாரியாகவே இருந்து கொண்டார். தெரியும், அது அவரது நடவடிக்கைகள் வியாபாரத்தை மையமாக கொண்டதை தவிர இலட்சியத்தை மையமாக கொண்டதாக எப்போதும் இருந்ததில்லை. தெரியும், அதனுடைய அவர் வியாபாரி எப்படி நடந்து கொள்வாரோ அது தெரியும். அதுக்கு மேல அவர் ஒரு பெருமை பெறக்கூடிய வரலாறு தமிழ் தேசியத்தில் அவருக்கு இல்லை. கொடுத்த சம்பவத்தில் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீதரன் பின்னணி இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் முடியும். ஜீவன் என்பவர் அவருடைய நெருங்கிய கூட்டாளி. ஜீவன் என்பவர் அவர் நெருங்கிய கூட்டாளி. அதன் அடிப்படையில் தான் ஒரு சந்தேகம் தலைவர் மத்தியில் எழுப்பப்படுகிறார். நான் அப்படி கருதவில்லை. அப்படி இருந்தால் இவ்வளவு 14 பஸ்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி எங்கே அனுப்பி இருக்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். எனக்கு பின்னணியாக தெரியல. மற்றது அந்த கடையடைப்புகள் எல்லாம் வேற எந்த தொகுதியிலுமே நடக்க இல்லை. இந்த நாளுக்காக நாங்கள் அந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும். நாங்கள் ஊகத்தின் அடிப்படையில் வேற ஒரு அமைப்பு தான் எதுவாக இருந்தாலும் தெரியும். அது தமிழ் என்ன அமைப்பு தாயகம் சேர்த்துட்டு இருந்தா அதை அழைப்பு கொடுத்தது. அது கணிசமான அளவு பெரிய வெற்றியை அளித்தது. அந்த கடையடைப்புகள் போன்றவை அது வேறு தொகுதிகளில் நடந்ததாக நாங்கள் அறியவில்லை. தெரியும், அது நிச்சயத்தை எங்களுக்கு சொல்ல முடியல. ஆனால்
இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள். ஒரு மூத்த போராளி என்ற வகையில் நீங்கள் இனி வருகின்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இனி வருகிற எப்படியா நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் வருகிற அழைப்பு என்ன? மக்களுக்கும் சரி, இவ்வாறான விதத்தில் அந்த இவ்வாறான இலக்குகளை போராட்டங்கள் தவறவிடக்கூடாது என்பதுதான், அந்த நோக்கம் திசை திருப்பக்கூடாது என்பதுதான் என்னுடைய என்னை போன்றவரின் எதிர்பார்ப்புகள். தெரியும், அதற்கு வேற பக்கத்துக்கு அதை திருப்பி கொண்டு போகக்கூடாது. எல்லாரும் அந்த இலக்கு, அந்த ஏற்பாட்டாளர்கள் முதல் குறிப்பாக இருக்க வேண்டும், இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உரையாற்றுபவர்களிடம் கண்டிப்பாக இந்த இதுக்கு அங்கால போகாதையும் கொண்டு சொல்ல வேண்டும். மற்றது குறிப்பாக ஒரு பரபரப்பு தேடுற, குறிப்பாக அடுத்த இளைய தலைமுறையாக்களுக்கு இந்த இதை பரபரப்பாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு யூடியூப்காரருக்கு இருக்கு. அந்த ரூட்டுக்கு போக விடாமல், அந்த நிகழ்ச்சியின் எந்த இலக்கை தவற விடாமல் கொண்டு போகணும் என்றுதான் எதிர்பார்ப்போம். வேலன் சுவாமிகள் அன்றைய தினம் உரையாற்றுகையில் ஒரு குழப்பமான உரையை ஆட்டியிருந்தார். இதன் பின்னணியில் தான் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்பட்டதாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். வேலன் சுவாமிகள் ஏன் இவ்வாறான ஒரு பின்னணியை? எனக்கு அது தெரியாது. அவர் உரையாற்றும் போது நான் இருக்க இல்லை. ஆனால் நான் பிறகு வந்த பிறகு இந்த விஷயத்துக்கு தெரியும். ஆனால் அவரது உரைதான் இந்த ஒரு குழப்பங்களுக்கு ஒரு கணிசமான காரணமாக அமைஞ்சிருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவரை போன்றவர்கள் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறது வெற்றமளிக்கும் விடயமாக இருக்கிறது. மூத்த போராளி பஷீர் காக்காவின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது.